எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு செடி. அப்படியே வெண்மையாக பாருங்களேன், பூத்து குலுங்குது பாருங்கள். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பாருங்கள், அழகாக சின்ன சின்ன பூக்கள் அப்படியே மலர்ந்து காலை நேரத்தில் எப்படி இருக்கு பாருங்கள். இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் தும்பை அப்படின்னு ஒரு செடி. நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா திணைகள்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வெச்சி, கரந்தை, நொச்சி, உளிங்கை, வஞ்சி, காஞ்சி, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, புதுவியல் அப்படிங்கிற ஒரு 12 திணைகளை நம்ம படிச்சிருப்போம். அந்த 12 திணைகளில் உள்ள அந்த தும்பை அப்படிங்கிற ஒரு பூ தான் இது. இந்த தும்பை பூ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். இது கலரில் இருக்காது. இது பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. இது என்ன மருத்துவ குணம் அப்படின்னா, இதை நம்ம பயன்படுத்துறதில்லை. இப்போ ஒரு தோலில் அரிப்பு வந்துட்டுனா உடனே போய் என்ன பண்ணுறோம், ஒரு புண்ணு வந்துட்டுனா உடனே மாத்திரையை வாங்கி போடுறோம், சரியாக போயிடுது. ஆனால் இந்த தும்பை செடி நம்மளுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படுத்தாது. இதை அரைச்சி நம்ம தோல் நோய்கள், சுரிசிரங்கு, படை இது போல் இருக்குன்னா அதில் தடவணும் அப்படின்னா நாள்பட்ட இந்த வியாதிகள்லாம் என்ன ஆகும்னா குணமாயிடும். தும்பைப்பூ தேமல் அது போல் இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா குணப்படுத்தலாம். இந்த தும்பைப்பூ ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. இதை தும்பைப்பூ அப்படிங்கிறது அதோட பூவை வெறும் வயிற்றில் நைட்டு ஊற வச்சு வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள் இது போன்ற இந்த நோய்களை நம்ம குணப்படுத்தலாம். தும்பை சாறு அதை அரைத்து அதை பிழிந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வயிறு உப்பிச்சோம் இது போல் கோளாறுகள் என்ன ஆகும்னா தீர்க்கப்படும். தும்பை இலையை நம்ம அரைத்து பயன்படுத்துறதுனால நம்ம தோல் நோய் பிரச்சனைகள், தும்பை சாறுவை நம்ம உள்ளுக்கு அருந்துறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதில் தீரும். ஆகவே தும்பை ஒரு அருமையான பூ, தும்பை ஒரு அருமையான மருந்து, சகல வியாதிகளையும் குணப்படுத்தும். ஆகவே இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே. நன்றி, வணக்கம்.